எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தூக்க நோயை ஒழித்த நாடாக எந்த நாட்டை WHO அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கினியா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஆப்பிரிக்க நாடான கினியாவை வந்து தூக்க நோயை ஒழித்த நாடாக அறிவிச்சிருக்கு. அதாவது தூக்க நோயின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த நோய் என்ன, மனித ஆப்பிரிக்க ட்ரிபனோசோமியாசிஸ். இது வந்து தூக்க நோய் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மனித ஆப்பிரிக்க ட்ரிபனோசோமியாசிஸ் அப்படிங்கிற நோய் பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள்ல ஒன்று. ஜனவரி 30 தேதி வந்து உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினமானது அனுசரிக்கப்படுது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது என்ன புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் அப்படின்னா ட்ராக்கோமா, அடுத்து தொழுநோய், இந்த மனித ஆப்பிரிக்கா ட்ரிபனோசோமியாசிஸ் இதெல்லாமே வந்து புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தான். அதுல இப்போ அந்த மனித ஆப்பிரிக்கா ட்ரிபனோசோமியாசிஸ் அப்படிங்கிற தூக்க நோயை ஒழித்த நாடாக கினியாவை WHO அறிவிச்சிருக்கு. ரீசனா நம்ம என்ன பார்த்திருப்போம், 45வது நாடாக, மலேரியா இல்லாத 45வது நாடாக ஜார்ஜியாவை வந்து WHO அறிவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். அதை அடுத்து இப்போ தூக்க நோய், அதாவது மனித ஆப்பிரிக்கா ட்ரிபனோசோமியாசிஸ் அப்படிங்கிற நோயை ஒழித்த நாடாக கினியாவை அறிவிச்சிருக்கு. இந்த மனித ஆப்பிரிக்கா ட்ரிபனோசோமியாசிஸ் அப்படிங்கிற தூக்க நோய் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபனோசோமா அப்படிங்கிற ஒட்டுண்ணினால பாதிக்கப்பட்ட ஈக்கள், அதாவது சேசே அப்படிங்கிற ஈக்கள் வந்து கடிக்கிறதன் மூலமாக இந்த நோயானது பரவுது. ஸோ இந்த கினியா நாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்க நாடு. ஸோ ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. இங்க மாலி, பக்கத்து நாடுகள் மாலி, புர்கினா பாசோ, அடுத்த டோகோ, கானா இதெல்லாம் இருக்கு. இந்த கினியாவுடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா கோனாக்ரி அப்படிங்கிறதா இதோட தலைநகரம். ஸோ ட்ரிபனோசோமா அப்படிங்கிற ஒட்டுண்ணினால இந்த நோய் ஏற்படுது. ஸோ இந்த ஒட்டுண்ணினால பாதிக்கப்பட்ட சேசே அப்படிங்கிற ஈ கடிக்கிறதன் மூலமாக இந்த தூக்க நோயானது ஏற்படுது. அடுத்த ரீசன் நியூஸ், மலேரியா இல்லாத 45வது நாடு எதுனா ஜார்ஜியா, 44வது நாடு எது அப்படின்னா எகிப்து. அடுத்து டிராக்கோமா, இது வந்து கண்ணை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு நோய். இந்த டிராக்கோமா நோய் இல்லாத நாடாக இந்தியாவை WHO அறிவிச்சிருக்கு. தொழுநோயை ஒழித்த முதல் நாடாக ஜோர்டான் நாட்டை WHO அறிவிச்சிருக்கு. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தேங்காய் உற்பத்தியில் கர்நாடகா மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து கேரளாவில் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தது. ஆனால் இப்போ கேரளா வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இப்போ கர்நாடகா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கர்நாடகாவில் 726 கோடி தேங்காய்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இரண்டாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு 578 கோடி தேங்காய்களோட செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. தேர்ட் பிளேஸ் வந்து கேரளா. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், உலகிலே 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு. நெக்ஸ்ட் 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா வந்து 85வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலகின் 7வது மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்திருக்கு. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ண நிதி வள குறியீட்டில் முதன்முறையாக இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிதி வள குறியீடு. அதில் ஒடிசா மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. மூன்றாவது கேள்வி, 2025 to 26ஆம் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி %% வரை அதிகரிக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6.3லேருந்து 6.8% வரைக்கும். ஸோ இப்போ ஜனவரி 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற குளிர்கால பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்கப்பட்டிருக்கு. அதில் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையோடு தான் இந்த கூட்டத்தொடரானது தொடங்குனுச்சு. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பொருளாதார ஆய்வறிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த நிதியாண்டில் என்னென்னலாம் மத்திய அரசு பண்ணாங்க, ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் செய்வாங்க. அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அடுத்த நிதியாண்டு 2025 to 26ஆம் நிதியாண்டில் நம்ம இந்தியா 6.3லேருந்து 6.8% வரைக்கும் வளர்ச்சி காணும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. இப்போ நிகழ் நிதியாண்டான 2024 to 25ஆம் நிதியாண்டுல இந்தியா வந்து 6.4% வளர்ச்சி பெறும்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சில்லறை பணவீக்கம். ஸோ இதுக்கு முந்தைய நிதியாண்டு 2023 to 24ஆம் நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா சில்லறை பணவீக்கம் 5.4% இருந்தது. அது இப்போ நடப்பு நிதியாண்டுடைய 3வது காலாண்டுல பாத்தீங்கன்னா 4.9% சில்லறை பணவீக்கமானது குறைஞ்சிருக்கு.
அடுத்த அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இந்த கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடைய இறுதியில் எவ்வளவா இருக்கு அப்படின்னா 64,030 கோடி டாலராக இருக்கு. அடுத்த உலகளாவிய சேவைகள் ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 7வது இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூலைலேருந்து நவம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மூலதன செலவு வந்து 8.2% அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் இந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. 4வது கேள்வி, லிவ் இன் உறவு தொடர்பான தகவல்களை பதிவு செய்ய புதிய வலைதளம் உருவாக்க எந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லிவ் இன் உறவுன்னா திருமணம் பண்ணாமல் 2 பேர் ஆண் பெண் இரு பாலினத்தவர் வந்து சேர்ந்து வாழ்றாங்க இல்லையா, அதுதான் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லிவ் இன் உறவில் இருக்காங்கன்னா அவங்களுடைய தகவல்களை பதிவு செய்யறதுக்காக ஒரு புதிய வலைதளத்தை வந்து ஓப்பன் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வந்து இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு வந்து சமூகத்தில் இருக்கவங்க ப்ளஸ் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பாதுகாப்பு தரமாட்டுறாங்க, அதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கேஸ் போட்டிருக்காங்க, மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை விசாரிச்சு அந்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் தொடர்பாக பதிவு செய்யறதுக்காக ஒரு வலைதளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு 21 கீழ் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு அரசமைப்பு சட்டப்பிரிவு 226 படி நீதி பேராணை மனுக்களை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த 2 ஆர்டிகல் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் சரத்து 21 அப்படிங்கிறது. அதாவது இந்த நம்ம இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தனி உரிமை இருக்கு, அதாவது சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமையானது இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான உரிமையை இந்த சட்டப்பிரிவு 21 வழங்குது. அடுத்த நீதி பேராணை, ஒரு மனிதனுடைய உரிமைகள் வந்து பாதிப்படையும் போது, அவங்களுடைய மனித உரிமைகள் பறிக்கப்படும் போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகளை வந்து வழங்க முடியும். அதாவது 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்கொணர் நீதி பேராணை, அடுத்து கட்டளை நீதி பேராணை, தடை நீதி பேராணை, உரிமை வினா நீதி பேராணை, தடை மாற்று நீதி பேராணைன்னு சொல்லிட்டு 5 விதமான நீதி பேராணைகள் இருக்கு. இது குறித்து எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்படுது அப்படின்னா 226 சட்டப்பிரிவு 226 தான் மனித உரிமைகளுக்கு வந்து எதிராக வந்து நடைபெறும் போது, மனித உரிமைகள் பறிக்கிற மாதிரியான செயல்கள் நடைபெறுது அப்படின்னா அந்த டைம்ல சட்டப்பிரிவு 226 பயன்படுத்தி நீதி பேராணைகளை வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் பிறப்பிக்க முடியும். ஸோ அந்த 5 வகையான நீதி பேராணைகளை தான் இப்போ பார்த்தோம். ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னா, ஒரு நபர், சாதாரண நபர் வந்து தவறாக அவரை குற்றச்சாட்டி அவரை வந்து சிறைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா, காவல் அதிகாரிகள் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக அவங்கள நீதிமன்றத்துக்கு அழைத்து வரணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி பேராணை, அதுக்காக ரிலீஸ் பண்றதா ஆட்கொணர் நீதி பேராணை. கட்டளை நீதி பேராணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செயலை வந்து உடனடியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது தொடர்பான அந்த துறை தொடர்பான அலுவலருக்கு பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணை தான் கட்டளை நீதி பேராணை. அடுத்த தடை நீதி பேராணை, ஒரு அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா ஆணை பிறப்பிப்பாங்க, அதாவது அவங்களுடைய எல்லை வரம்புக்கு மேலே அவங்க போகக்கூடாது, உங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட பகுதியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், உங்கள் எல்லையை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிக்கு பிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு நீதி பேராணை தான் தடை நீதி பேராணை. அடுத்து உரிமை வினா நீதி பேராணை, தடை மாற்று நீதி பேராணைன்னு சொல்லிட்டு 5 நீதி பேராணைகள் இருக்கு. அனைவருக்கும் வீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2015. ஸோ அனைவருக்கும் வீடு திட்டம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் வீடு கட்டும் திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவு இருக்கு. ஒன்று வந்து அர்பன், இன்னொன்று வந்து கிராமின். அர்பன்னா நகர்ப்புற வீடு வசதி திட்டம், கிராமின்னா கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். இதில் அர்பன் வந்து 2015 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது, ஜூனில். கிராமின் வந்து 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ எதுக்காக இந்த அனைவருக்கும் வீடு திட்டம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போது நாடாளுமன்றத்தில் வந்து குடியரசுத் தலைவர் உரையோட தானே கூட்டம் தொடங்குனுச்சு. ஸோ அந்த உரையில் குடியரசுத் தலைவர் நிறையா முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்களுடைய உரையில் இடம்பெற்றிருக்கும். நமக்கு தேவையானதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அனைவருக்கும் வீடு திட்டம், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக 3 கோடி குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்குறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக பட்ஜெட்டில் 5.36 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் சுவாமித்துவா திட்டம், அதாவது கிராமப்புறங்கள்ல ட்ரோன்கள் மூலமாக நில வரைபடங்களை உருவாக்கி நில உரிமையாளர்களுக்கு அவங்களுக்கான உரிமை பதிவு அட்டைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுவாமித்துவா திட்டம் 2020 லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 2.25 கோடி சொத்துரிமை அட்டைகளானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பிரதமரின் விவசாயிகள் உதவி திட்டம், அதாவது PM கிஷான் திட்டம், கிஷான் சம்மான் நிதி திட்டம். ஸோ இந்த PM கிஷான் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. எத்தனை தவணைகள்னா 3 தவணைகள்ல 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 3 தவணைகளாக ஒரு வருஷத்துல 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. அடுத்து பழங்குடியினத்தை சேர்ந்த 5 கோடி மக்களை வந்து மேம்படுத்துறதுக்காக 80,000 கோடியில புதிய திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா தர்தி ஆவா பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநில ஹசாரிபாக்ல இதை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ சுமார் 65,000 பழங்குடியின கிராமங்களை வந்து அங்கே அடிப்படை வசதிகளை வழங்கணும், அந்த கிராமங்களை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2018 தொடங்கினாங்க. அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா இன்னொரு நேம் அதுக்கு. இது 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டத்தில் ஏழை குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து காப்பீடு அளிக்கப்படுது. ஸோ இப்போ இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. அதை எப்போ தொடங்கி வச்சிருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் அக்டோபர் 29ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. ஸோ இதன்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 70 வயது மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்குமே இந்த இலவச காப்பீடை வந்து பெற முடியும். 5 லட்சம் வரையிலான இலவச காப்பீடு. அடுத்து சிறு தொழில் முனைவோருக்கு முத்ரா திட்டம். முத்ரா அப்படிங்கிறது ஒரு கடன் உதவி திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் பெறலாம்னு சொல்லிட்டு ஒரு கடன் உச்சவரம்பு இருந்துச்சு. இப்போ அந்த கடன் உச்சவரம்பை 20 லட்சம் ரூபாயாக உயர்த்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி. அடுத்த பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து நவீனமான தார் சாலைகளை போடணும். பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து ஒழுங்காக சாலை இருக்காது. அப்படி சாலை இருந்தாலுமே வந்து கப்பி ரோடு, மண் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தார் சாலைகளை போடணும், கிராமங்களை இணைக்கணும், நகரங்களோடு இணைக்கும் வகையில் சாலைகள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டமானது தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2020 டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்லாம் தொடங்கிட்டாங்க. இப்போ 4ஆம் கட்டமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த 4ஆம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் 25,000 குடியிருப்பு பகுதிகளை வந்து சாலை வசதி அங்கே போடுறதுக்காக 70,000 கோடி ரூபாய் வழங்குறதுக்கு மத்திய அரசு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் தான் இப்போ விண்வெளியில அதிக நேரம் நடந்த பெண் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து ஸ்டார்லைனர் விண்வெளி ஓடம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க கூட பச் வில்மோர், நாசா விண்வெளி வீரர் பச் வில்மோரும் போயிருப்பாங்க. அங்கே போனவங்க திரும்ப வர முடியல, ஒரு சில காரணங்களால், தொழில்நுட்ப ரீதியிலான காரணங்களால் இங்கே பூமிக்கு கொண்டு வர முடியல, அவங்கள கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ அங்கே சர்வதேச விண்வெளி நிலையத்திலே தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க, அதாவது விண்வெளியில் நடைப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக விண்வெளியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து 62 மணி நேரம் 6 நிமிஷங்களுக்கு அவங்க விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதனால் அதிக நேரம் விண்வெளியில் ஸ்பேஸ் வாக் பண்ண, அதாவது நடைப்பயணம் மேற்கொண்ட முதல் பெண் அப்படிங்கிற பெருமையை வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அதிக நேரம் இவங்க தான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட இன்னொரு வீரர், நாசா விண்வெளி வீரர் பச் வில்மோரும் இந்த ஸ்பேஸ் வாக்கில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், விண்வெளியில் நடந்த முதல் சீன பெண் யார் அப்படின்னா வாங் யாபிங் என்பவங்க. அடுத்து இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட்டாக இப்போ GSLV F-15 வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. F-15 அதாவது NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட் தான் இந்த GSLV F-15 மூலமாக விண்ணில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விண்வெளியில் வந்து தட்டைப்பயிறு விதைகளை முளைக்க செஞ்சுருக்கு, அதாவது காராமணி விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து முளைச்சிருக்கு விண்வெளியில்.
அடுத்த நிலவிலிருந்து கனிமங்களை சேகரித்து வருவதற்காக சந்திராயன் 4 திட்டத்தை, சந்திராயன் 4 திட்டத்தை இஸ்ரோ மேற்கொள்றாங்க. அடுத்த ரீசெண்டா சீனா வந்து சிஜியான் 25 அப்படிங்கிற செயற்கைக்கோளை லான்ச் பண்ணிருக்கு விண்ல. அடுத்த 7வது கேள்வி, எந்த ஆண்டில் OIR-4 என்ற விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புள்ளதாக நாசா அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2032ஆம் ஆண்டு. 2032ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து OIR-4 அப்படிங்கிற ஒரு விண்கல் வந்து மோதுவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசாவுடைய விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, OIR-4 விண்கல் இது வந்து இதோடைய குறுக்களவு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 130லேருந்து 300 அடி வரைக்கும் இதோடைய குறுக்களவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்கல் 2032ஆம் ஆண்டு நம்ம பூமியை தாக்குறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கு, ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா தெரிவிச்சிருக்கு. இது மோதினுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா 8 மெகாடன் டிஎன்டி அளவுக்கு, 8 மெகாடன் டிஎன்டியை வச்சு நம்ம ஒரு இடத்த தாக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா இருக்குமோ, எவ்வளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. ஸோ இதனால பூமி அழிஞ்சிடாது. ஒருவேளை இது மோதுனுச்சுன்னா பூமி அழிஞ்சிடாது. ஒரு நகரத்துல இது மோதுனா அந்த நகரத்துல பெரிய சேதத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, DeepSeek செயலிக்கு எந்த நாடு தடை விதித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா ரீசெண்டாக தான் டிக்டாக் செயலிக்கு வந்து தடை விதிச்சிருப்பாங்க. உங்களுக்கான கொஸ்டின் வந்து டிக்டாக் செயலி எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ DeepSeek அப்படிங்கிற AI செயலிக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுவலகங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்கள் வந்து இந்த சீனாவுடைய DeepSeek செயலியை வந்து பயன்படுத்தக்கூடாது, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, பாம்பன் கடல் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரத்துல தான் இந்த பாம்பன் கடல் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாம்பன் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரயில் பாலம் அப்படிங்கிறது வந்து 1914ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இப்போ இந்த பாலம் அமைக்கப்பட்டு 106 ஆண்டுகளை கடந்துருச்சு. ஸோ அது ரொம்ப ஓல்டானதுனால என்ன பண்ணியிருக்காங்க, புதிய பாலமானது அமைக்கிறாங்க. இதுக்கான திட்டத்துக்கு 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த பணிகளானது இப்போ முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரயில்கள், கப்பல் போக்குவரத்தை வந்து சோதனை ஓட்டமாக அங்கே நடத்துனாங்க. ஸோ அந்த சோதனை இப்போ வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த பாம்பன் பாலம் பார்த்தீங்கன்னா புதிய பாலம் வந்து 550 கோடியில கட்டப்பட்டிருக்கு. எங்கன்னா ராமநாதபுரத்துல மண்டபத்தையும் ராமேஸ்வர தீவு பகுதியும் இணைக்கும் வகையில தான் இந்த பாம்பன் பாலமானது கட்டப்பட்டிருக்கு. அடுத்து 10வது கேள்வி, இந்திய கடலோர காவல்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 1 தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 1 தேதி தான் இந்திய கடலோர காவல்படை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஏன் பிப்ரவரி 1 அப்படின்னா 1977ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 தான் இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்டிருக்கு. அந்த தினத்தை தான் நம்ம இந்திய கடலோர காவல்படை தினமாக அனுசரிச்சுட்டு வரோம். மேலும் இந்திய கடலோர காவல்படை பார்த்தீங்கன்னா கடலோர வளங்களை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டது. இது நவம்பர் 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கொச்சியில SAREX-24 அப்படிங்கிற பயிற்சியை நடத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய கடலோர காவல்படை வந்து சாகர் கவச் அப்படிங்கிற பயிற்சியும் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்திட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்கிறாங்க மக்களவையில். இவங்க வந்து 8வது முறையாக இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்து காங்கோ நாட்டில் கோமா அப்படிங்கிற பகுதி இருக்கு. அந்த கோமா பகுதியில் பார்த்தீங்கன்னா ருவாண்டா நாட்டை சேர்ந்த ருவாண்டா நாட்டுடைய ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க. இந்த கோமா அப்படிங்கிற பகுதியில இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 1000 பேர் வந்து இருக்கிறாங்க. அடுத்து தமிழக தபால் துறை சார்பில் சென்னையில ஷெனாய் அப்படிங்கிற நகரத்துல 14வது மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி நடைபெறுது. ஸோ இந்த கண்காட்சியோருக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தமிழகத்தின் பங்களிப்பு அப்படிங்கிறது தான் கருப்பொருள். அடுத்து மியான்மர்ல பாத்தீங்கன்னா இப்போ அவசர நிலை இன்னும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. மியான்மர்ல ஜனநாயக முறையில பாத்தீங்கன்னா ஆங் சாங் சூகி அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ 2021 பிப்ரவரியில. அதை வந்து அதாவது ஆங் சாங் சூகி அப்படிங்கிறவங்க ஜனநாயக முறையில தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய அரசை மியான்மர் ராணுவம் பார்த்தீங்கன்னா 2021 பிப்ரவரி மாதம் 1 தேதி கழிச்சிட்டு அங்கே ராணுவ ஆட்சியானது ஏற்படுத்தப்பட்டது. இப்போ இந்த ராணுவ ஆட்சி இன்னும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அந்த மியான்மர் நாட்டு ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்கு. அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 5ஆம் தேதி
February 5ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபி. இதில் லைவ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும், கிளாஸும் இருக்கும் டெஸ்ட்டும் இருக்கும். அடுத்து இதை பே பண்ணணும்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் வைஸாக கிளாஸ் நடக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2 படிக்கிறவங்களுக்காக ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தூக்க நோயை ஒழித்த நாடாக எந்த நாட்டை WHO அறிவித்துள்ளது? ஆன்சர் கினியா. இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. மூன்றாவது கேள்வி, 2025 to 26 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி %% வரை அதிகரிக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 6.3 to 6.8%. நான்காவது கேள்வி, லிவ்-இன் உறவு தொடர்பான தகவல்களை பதிவு செய்ய புதிய வலைதளம் உருவாக்க எந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம். ஐந்தாவது கேள்வி, அனைவருக்கும் வீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2015ஆம் ஆண்டு. ஆறாவது கேள்வி, விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்தவர்? ஆன்சர் சுனிதா வில்லியம்ஸ். ஏழாவது கேள்வி, எந்த ஆண்டில் OR-4 என்ற விண்கலம் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புள்ளதாக நாசா அறிவித்துள்ளது? ஆன்சர் 2032. எட்டாவது கேள்வி, டீப்சீக் செயலிக்கு எந்த நாடு தடை விதித்துள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. ஒன்பதாவது கேள்வி, பாம்பன் கடல் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராமநாதபுரம். பத்தாவது கேள்வி, இந்திய கடலோர காவல்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, February 1. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.